நான் கேரியரின் உச்சத்தில் இருக்கேன், 150 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த இலங்கை தமிழர்களுக்காக, அந்த ஈழத்தமிழர்களுக்காக, இந்த முகாமில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக திமுக எதிர்ப்பை மட்டும் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் 1000 கட்சி இருக்கு. விஜய் அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கத்தோடு திமுகவை எதிர்க்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு. மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ வந்தா இந்த மாதிரிலாம் நீங்க கரண்ட் கட் பண்ணுவீங்களா? ஒன்னொன்னு சொன்னார், அவர் ஸ்பீக்கர் வயிறு வந்து போச்சு. ஏன் ஸ்பீக்கர் வயிறு அத்து விட்டீங்களே ஜி அப்படின்றார். ஸ்பீக்கர் வயிறு அத்து விட்டீங்களே சிஎம் சார் அப்படின்றார். யார் அந்த ஸ்பீக்கர் வயிறு அத்து விட்டா? தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு 4 திருமண மண்டபம் இருக்கு. 2015 ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வருஷம் டிசம்பர்ல வருது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடைபாய ஓரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்சம் அந்த மண்டபத்தை ஒரு நாள் 2 நாள் தங்களுக்கு திறந்து விட்டுருக்கீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குல்ல அவர் பின்னாடி, அந்த கூட்டத்தை நம்ம அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ண முடியுமா? கூட்டத்தை வைத்து நீங்க ஆண்டவர் தர்கா இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, இங்க கடல் இருக்கு, கடலுக்குள்ள மீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா அந்த தொகையெல்லாம் போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் இல்ல, பிஜேபி இல்ல, திக இல்ல, திராவிட கழகம், நாம் தமிழர் எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்களே. யாருக்குமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்க பண்ற சேட்டை அப்படி. நான் சனிக்கிழமை வரேன்னு அது விமர்சனம் பண்றாங்க. சனிக்கிழமை தான் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து அது இன்னும் ஃப்ரீயா இருப்பாங்க. அக்காட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல்ல இன்னைக்கு நம்மளோட அரங்கத்திற்கு வந்து அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். நலமா? நன்றாக இருக்கிறேன். இந்த வாரம் நாகப்பட்டினம் அப்புறம் திருவாரூர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. காலையில் அவங்க தேதி நேரம் கேட்டிருந்தாங்க. அந்த நேரம் தாண்டிய நிலையில தான் அந்த இடத்துக்கே அவரால் போக முடிஞ்சுது. நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து? அது தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ ஒரு கேவலமாக போச்சு பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில் வருவேன், வாரத்துக்கு ஒரு நாள் பேசுவேன். ஆனால் என்னை வந்து முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு? இல்லை, மக்களுடைய நலன் கருதி தான் நாங்கள் விடுமுறை நாட்களில் வரோம். சொல்கிறேன், அண்ணா பெரியார் போன்ற கலைஞர் போன்றவர்கள் மக்களோடு மக்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் தூங்குற நேரத்தை தவிர அவர் தூங்குனால தான் தொண்டர் வெளியில் போகிறாங்க. அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள். காலையில் அவருக்குன்னு தனியாக வீடு கிடையாது, அவருக்குன்னு தனியான ஒரு குடும்பம் கிடையாது. கட்சி ஆஃபீஸில் ஒரு மூலையில் தான் தங்கியிருக்கிறாரு. காலையில் இருந்துச்சு பார்க்குறப்ப ஒரு 10 பேர் நிற்பாங்க, தூங்குறப்ப 10 பேர் நிற்பாங்க. அப்படியே அவங்க நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, பிரச்சனைகளை பார்க்குறது, இப்படி மக்களோட மக்களாக இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க, அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஊரில் போய் இறங்கி ஒரு சொகுசு வாகனத்தில் ஏறி போய் ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு என்னை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்கிற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் முதல் முறையாக பார்க்குறோம். இது ஒரு ஆபத்தான அரசியல். ஏன்னா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்குவப்படாத திரையில் பார்த்து கொண்டாடிய ஒரு கூட்டம் வந்து அவருக்கு பின்னாடி திரண்டு நிற்கிது. எந்த சித்தாந்தமோ எந்த கொள்கையோ எந்த கோட்பாடோ இல்லாத ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அது எப்படி ஆபத்து அப்படின்னா, சிறுபிள்ளை கையில் வந்து கூர்மையான ஆயுதத்தை கொடுக்குற மாதிரி. அவர்கள் வந்து அவர்களுக்கும் அது ஆபத்து, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. அதனால் இந்த கூட்டம் வந்து அவரை ரசிக்கிற கூட்டம், அவரை பார்த்து திரையில் ஆடிய கூட்டம் தரையில் இப்போ வந்து நேரடியாக பார்க்குறப்ப அது ஒன்றும் உற்சாகம் இருந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப அவர் திருச்சியில் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு சொகுசு வாகனத்தில் நாகப்பட்டினத்தில் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவரே சொல்லிடுறாரு, நான் பேசுகிறதே 3 நிமிஷம் தான்யா, அதுக்கே ஏன் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க நீங்கன்னு அவரை கலாச்சிக்கிறாரு. 3 நிமிஷம் தான் பெறாரு. அப்போ எப்பயும் போல் அந்த மேடைகளில் அது எந்த ஊருக்கு போனாலும் அது ஒரு பழைய ஃபார்மெட். இது எந்த ஊருக்கு போனால் அந்த ஊரினுடைய பெருமைகளை சொல்லிட்டு அப்புறம் பேச்ச ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிவி ஆன் பண்ணுறப்ப அதெல்லாம் பேச போகிறாரு. அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் நமக்கு புரியுது. அடுத்ததுன்னு ஒரு சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை போல் அந்த நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்குது, நாகூர் ஆண்டவர் தர்கா இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது, இங்கே கடல் இருக்குது, கடலுக்குள்ள மீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா அந்த தொகையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல் வழக்கமாக வந்து நேரடியாக கொஞ்சம் நேரம் பாடி முடித்த பிறகு நேரடியாக திமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் குறிப்பாக அவர் சொல்கிறாரு, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்களை பற்றி நம்ம பார்க்கணும், அவங்களுக்கும் உண்மை செய்யலை அப்படின்னு சொல்கிறார். நான் கேரியரின் உச்சத்தில் இருக்கேன், 150 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த இலங்கை தமிழர்களுக்காக, அந்த ஈழத்தமிழர்களுக்காக, இந்த முகாமில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு நாள் அந்த முகாம் போயிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக முகாம்களில் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கோ கல்விக்கோ வேலைவாய்ப்புக்கோ ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கீங்களா? இதே அகரம் ஃபவுண்டேஷனில் அந்த முகாமில் படித்த ஒரு பெண் அது இங்கே வந்து இதில் சேர முடியல,
லா காலேஜில் சேர முடியல. இது அகரம் ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சியில் அந்த பெண்ணை பேசின ஒரு காட்சி நம்ம பார்த்தோம். அப்போ அது இந்தியா சிட்டிசனாக இல்லை, அதனால் வந்து லா காலேஜில் சேர முடியாது, திருநெல்வேலி லா காலேஜில் சேர ஆசைப்பட்றேன், சேர முடியாதோடனே அப்புறம் இவங்க போய் சில பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கி அந்த பெண்ணை லா படிக்க வச்சு அந்த பெண் இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே அந்த முகாமை நீங்கள் ஒரு முறையாவது பார்த்துருப்பீங்களா விஜய்? அங்கே என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்கள் மற்ற கட்சியில் குற்றம் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கல்ல, உங்களுடைய தொப்புள் கொடி உறவுன்றீங்க இல்லையா, நீங்கள் அந்த ஊர் மாப்பிள்ளை வேறு இல்லையா? ஒரு நாளாவது அந்த முகாமுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? அந்த மக்களுடைய வாழ்வியல் முறையை பார்த்துருக்கீங்களா? அவர்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? சிஐஏ கொண்டு வந்தப்போ அவர்களுக்கு குடியுரிமை தரமாட்டோம்னாங்க, அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஸ்பெஷல் கிளாஸாக மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும் அண்டர்லைன் மென்ஷன். ஆமாம், ஸ்பெஷல் கிளாஸில் ஸ்பெஷல் கிளாஸில் வந்து இலங்கையிலிருந்து வந்து எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, 3 தலைமுறையாக இங்கே அகதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை ஆளுகிற பாஜக அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? எங்கே போனீங்க சொல்லுங்க? சும்மா மேடையில் ஏறி உட்காந்துக்கிட்டு 10 நிமிஷம் 3 நிமிஷம் பாட்டு பாடிட்டு உடனே ஒரு பக்கத்தில் இலங்கை பக்கத்தில் இருக்கிறதுனால இலங்கையை பற்றி பேசுகிறீங்க, நாகப்பட்டினம் பக்கத்தில் இலங்கை இருக்கிறதால இலங்கையை பற்றி பேசுகிறது. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா ஆக்கப்பூர்வமான விஷயம் ஏதாவது இருக்கா? சரி, நீங்கள் அடுத்து இதுக்கு வர போகிறீங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வர போகிறீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன? மக்களுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கும் சேர்த்து தான் அவர் என்ன சொல்கிறார், அவருடைய பேச்சினுடைய தொடக்கத்திலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இன்னைக்கு புதுசாக களத்துக்கு வரல, 2011 நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாகப்பட்டினத்தில் வந்து நான் கூட்டம் நடத்தியிருக்கிறேன், நான் மக்கள் மன்றமாக இருந்தப்போ நாங்கள் களத்துக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு எத்தனை மழை வெள்ளம் வந்துச்சு? அங்கே எத்தனை மழை வெள்ளம் வந்துச்சு? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு? அப்போ ஏன் வரல? சரி, அதை கூட விடுங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு 4 திருமண மண்டபம் இருக்குது. 4 திருமண மண்டபம் இருக்கிறப்ப 2015 ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வருஷம் டிசம்பரில் வருது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடைபாய ஓரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்சம் அந்த மண்டபத்தை ஒரு நாள் 2 நாள் தங்கறதுக்கு திறந்து விட்டுருக்கீங்களா? உங்கள் கேரியரின் உச்சத்தில் இருந்தீங்களே, கோடி கோடியாக சம்பளம் வாங்கினீங்களே, என்ன செஞ்சுருக்கீங்க அந்த மக்களுக்காக? சரி, இப்போயே அதை செஞ்சுருக்கீங்களா? ஒன்றும் செய்யலை. அப்போ ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு பழைய ஒரு அரசியலை தூக்கிட்டு வந்துக்கிட்டு திமுக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 99% அவர் பேச்சில் திமுகவை கார்னர் பண்ணி தான் பேசியிருக்காரு. நெடுஞ்சாலைகள் துறைமுகம் கொண்டு வரணுன்றார். அது யார்கிட்ட கேட்கணும்? ரோடு போடணுன்றார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அது யார்கிட்ட கேட்கணும்? நேஷனல் ஹைவேஸ் யார்கிட்ட இருக்குது? ஹார்பர் யார்கிட்ட இருக்குது? இல்லை இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ் மீனவர்கள்ன்றாங்க, அதே நேரத்தில் அந்த வேற ஒரு மாநிலத்தில் மீனவர்கள் இந்திய மீனவர்கள்ன்றாங்க. இதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் பல வருஷமாக. திமுக போன்ற எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷனு? அதுக்கு என்ன நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்ல, தீர்வு சொல்லணும்ல. அப்போ நீங்கள் அதையும் பாஜகவே அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் லைட்டாக டச் பண்ணுறது, மிச்சம் 99% வந்து திமுக மேலே தான் குற்றச்சாட்டு சொல்கிறார். இந்த நாகப்பட்டினம் தொகுதிக்கு அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னா அது ஓகே. அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டியது கட்சி நிர்வாகிகள். செஞ்சிருக்காங்களா செய்யலையான்னு தெரியலாம். சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அரசை நோக்கி குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, வைக்கலாம், அதான் சரியான இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எல்லா தரப்பையும் வைக்கணுமே. கடந்த 10 ஆண்டுகளில் அந்த நாகப்பட்டினத்தில் இருந்தா 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி இருந்துச்சு. ஏன் நீங்கள் அப்போ செய்யலன்னு அதிமுக ஏன் கேட்கல? இந்த திமுக ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆட்சி திமுக பதவி ஏற்கிறப்ப கொரோனாங்கிற ஒரு பெருந்தொற்று காலம், அதுல இருந்து ரிலீஸ் ஆகி நார்மலான லைஃப் வர்றதுக்கு 1.5 வருஷம் போச்சு. மிச்சம் இருக்கிற 2 வருஷம் தான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் பெருசாக வந்து நமக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி வர மாட்டேங்குது, கல்விக்கு கொடுக்க வேண்டிய 5000 கோடி வர மாட்டேங்குது, பெரிய ஃபண்ட் ஃப்ளோ நமக்கு அங்கேருந்து வர மாட்டேங்குது, ஒத்துழைப்பு கிடையாது பாஜக கவர்மெண்ட்டோட. அதை மீறி ஒரு அரசாங்கம் 2.5 வருஷத்தில் ஒரு மாநில வருவாயை வைத்துக்கொண்டு ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் ஃபண்டு கொடுக்கல? நீங்கள் அதுக்கு குரல் கொடுத்துருக்கீங்களா? ஜிஎஸ்டி பணம் வரலன்னு ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு போன முறை பேசியிருக்காரு. அதோட சரி, இப்போ நாகப்பட்டினத்துக்கு வர வேண்டிய மத்திய அரசு நிதியை நீ உடனே விடுவீங்க அப்படின்னு மாநில அரசு மத்திய அரசையும் நீங்கள் சேர்த்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிரைமரி ஃபோர்ஸ் அப்படிங்களா சொல்கிறீங்க இல்லையா, சொல்லலாம். நீங்கள் திமுக எதிர்ப்பை மட்டும் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் 1000 கட்சி இருக்கே, நீங்கள் எதுக்குன்ற? அதிமுக தான் பண்ணுறாங்க, பாஜக தான் பண்ணுறாங்க, நாம் தமிழர் தான் பண்ணுறாங்க. திமுக எதிர்ப்பை மட்டும் தான் பேசுவேன், வேறு எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு பேசுறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சி இருக்குது. இப்போ விஜய் அரசியலுங்கிறது முழுக்க ஒரு உள்நோக்கத்தோடு திமுகவை எதிர்க்க வேண்டுங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறார், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போனாரா? அது தெளிவாக சொன்னார். வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இங்கேருந்து அங்கே போணுச்சா இல்லை அங்கிருந்து இங்கே வருதா
குடும்பத்தினுடைய நபர்கள் பேர்ல நீங்க முதலீடு பண்றீங்கிற மாதிரி நேரடியா ஒரு குடும்பத்திற்கான ஆட்சியா அது இருக்கு அப்படின்னு வெளிநாட்டுகளில் முதலீடு பண்ணியிருக்காருங்கிறது அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். வெளிநாட்டுக்கு முதலீடு பண்ண போனீங்களா இல்ல முதலீடு ஈர்க்க போனீங்களான்னு கேட்கிறார். இது வந்து ஒரு அரசியல் கட்சி மேடையில் பேசக்கூடாத பேச்சு, ஏன்னா அடிப்படை ஆதாரமற்ற ஒரு பேச்சு. இன்னைக்கு வெளிநாடு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கீங்களான்றது விவாதம். ஏன்னா அது வந்து ஓப்பன் டொமைன்ல இருக்கு. 11 லட்சம் கோடின்னு அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க. 33 கம்பெனி வந்து இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே மொத்தம் வந்து 6 மாநிலங்களுக்கு மட்டும்தான் வெளிநாடு முதலீடு வருது. அதுல இந்த 5 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம், ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பாஜக ஆளாத மாநிலம், பாஜக சித்தாந்தத்திற்கு எதிரான மாநிலம். இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் கூட ஒரு மாநிலத்துக்கு வெளிநாட்டு முதலீடு நேரடியாக வருதுன்னா இங்க வந்து உட்கட்டமை வசதி சரியா இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கணும். மெயினா வந்து இந்த மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும், அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். இத்தனையும் இருந்தால் தான் ஒரு மாநிலத்திற்கு முதலீடு வரும். அப்படி வரக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு மாநிலம், மிச்சம் 5 மாநிலம் பாஜக மாநிலம். அப்ப இத்தனை தடைகளை மீறி ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை கொண்டு வர்றப்ப அதுல நீங்க விமர்சனம் வைக்கலாம், வந்துருச்சா ஏன் லேட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். நீங்க வெளிநாட்டில் முதலீடு செய்ய போறீங்களான்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம் எடுத்து போடுங்க. இது ரோட்ல போற போக்கில் டீ கடையில் தெருமுனையில் நின்று பேசுற பேச்ச ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிற மேடையில் பேசக்கூடாது. இதுக்கு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் நிறைய அவர் அப்படி பேசிக்கிட்டே போறாரு. திரு மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ வந்தா இந்த மாதிரிலாம் நீங்க கரண்ட் கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற நல்ல கேள்வி. ஒன்னொன்னு சொன்னார், அவர் ஸ்பீக்கர் வயிறு வந்து போச்சு. ஏன் ஸ்பீக்கர் வயிறு அத்து விட்டீங்களே ஜி அப்படின்றாரு. ஸ்பீக்கர் வயிறு அத்து விட்டீங்களே சிஎம் சார் அப்படின்றார். யார் அந்த ஸ்பீக்கர் வயிறு அத்து விட்டா? அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த கூட்ட நெரிசல்ல அந்த வண்டியில அந்த நண்பன் நண்பிகள் மேல ஏறிட்டாங்க, மேல அதுல வயிறு வந்து போச்சு. அடுத்த மீட்டிங்ல நீங்க பேசிட்டு போறீங்களே, அப்ப கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்களே நேற்று முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வரக்கூடிய இடத்துல கரண்ட்டை கட் பண்ணுங்க. வேணா அந்த காப்பியே இருக்கு. இல்ல நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட செயலாளர் அந்த நாகப்பட்டுறையில வந்து கோரிக்கை கொடுத்திருக்காரு. பக்கத்துல வந்து அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் இருக்கு, கட் பண்ணுங்கன்னு. அப்ப அன்னைக்கு எது கட் பண்ணாங்க? நீங்க தானே கேட்குறீங்க, அவன் கரண்ட் மேலே ஏறிடுவாங்க, கம்பி மேலே ஏறிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நீயே கேட்குற. அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்ன? நீங்க வர்றப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சுற்றி இருக்க ஏரியாக்களில் ஹை வோல்டேஜ் பவரை கட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நீங்களே தானே கேட்குறீங்க. இதுலேயே அவர் சொல்றதுல முரண்பாடு இல்லையா? நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட செயலாளர் அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் போய் விஜய் பேசுற இடத்துல கரண்டை கட் பண்ணுங்கன்னு ஒரு மனு கொடுக்குறாரு. உலகத்தில் எந்த கட்சியாவது நடந்திருக்கு அந்த மாதிரி? என் தலைவர் மீட்டிங் பண்ண வர்றாரு, பேச வர்றாரு, கரண்டை கட் பண்ணுங்க, எங்கள் தொண்டர் கரண்ட் மேலே ஏறிடுவான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ நான் அங்கே அரியலூரில் வந்து நீங்கள் பவரை கட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னால் ஏறிடுறாங்க கரண்ட் மேலேங்கிறதான் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ மைக்கு வேர் கட்டானதுக்கும் திமுக அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் வேனுக்குள்ளே இருக்கிற மைக்கு வேர் கட்டானதுக்கு திமுக எப்படி சதி பண்ணுச்சு? அது உங்கள் வேனில் இருக்கிற 4 டயரில் காற்று போனாலும் திமுக தான் காரணமா? அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட ஒரு வன்மத்தோடைய விஜயினுடைய பேச்சாக இருக்குது. அதில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விஷயமும் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி செஞ்ச அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணுறது கிடையாது. இப்போ ஆண்டு கொண்டு இருக்க 11 வருஷமாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக பற்றி விமர்சனம் பண்ணுறது கிடையாது. 4 ஆண்டுகள் இருக்கக்கூடிய திமுக தான் விமர்சனம் பண்ணுறாங்க. நான் களத்துக்கு வர்றேன் சார், பார்ப்போம் சார், நீங்கள் வாங்க சார்ன்றாரு. களத்துக்கு வந்துருவீங்களான்னு சேலஞ்சு வர வர்றாரு. பல முறை களத்தில் வந்து வென்ற கட்சி, வாங்க எலெக்ஷனுக்கு வாங்க, நேரடியாக சந்திப்போம் அப்படின்னு ஒரு சவால் விடுக்கிறாரு. சவால் விடுறாரு. அதான் சொல்கிறேனே, இது வந்து யானையை பார்த்து பூனை கூப்பிட்ற மாதிரி தான். இந்த ஒரு படத்தில் கிட்னி எடுக்கவான்னு கூப்பிட்ற மாதிரி தான் வந்து மொத்தமாக கிட்னியை கொடுத்து போகிறாப்புல போல. அது மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு பல முறை நீங்கள் ஒரு ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்க கட்சி. 2019, 21, 24 தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. 2024 தேர்தலில் 40 தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி. அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் களத்துக்கே போகாத, தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி வந்து என்னோட போட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து பவர் ஸ்டாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான். விஜய் வந்து சினிமாவினுடைய பவர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டாராக ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி. நீங்கள் களத்துக்கு வாங்க, தேர்தலை சந்திக்க, உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே. களத்துக்கே வராமல் உங்கள் ரெக்கார்டே ஒன்று என்னன்னு தெரியலையே, ஒன்றும் பிளாங்க் ஷீட்டை தானே இருக்குது. நீங்கள் அது அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீங்கள் நேரடியாக வந்து ஆளுகிற கட்சி, ஆண்ட கட்சியை போய் நீங்கள் கூப்பிட்றீங்களே, நீங்கள் மற்ற கட்சியை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஒரு அரசியலையும் தன்னை சூப்பர் ஸ்டார்னு தான் சார் நிரூபிக்கிறாரு. இவ்வளவு கூட்டம் நீங்கள் பேசுகிறப்ப கூட ரஜினிகாந்த் மாதிரிலாம் பேசுகிறாரு, கண்ணா அப்படின்லாம் பேசுகிறாரு. சில நேரம் ரஜினிகாந்த் ஸ்டைல்லாம் வர்றாரு. இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குல்ல அவர் பின்னாடி, அந்த கூட்டத்தை நம்ம அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ண முடியுமா? கூட்டத்தை வைத்து நீங்கள் வந்து ரசிகர் கூட்டம் தாங்க அது. வேற என்ன கூட்டம் இருக்குது? இப்போ நீங்கள் வடிவேல் கூடாத கூட்டமா, விஜயகாந்த் அவர்கள் கூடாத கூட்டமா, டிடிவி தினகரன் கூடாத கூட்டமா? டிடிவி தினகரன் 2019 இதை விட பிரமாண்டமான கூட்டம். எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை தான். மீட்டிங் மேலே நிற்பாங்க, மரத்து மேலே நிற்பாங்க. ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. ஏன் அவர் 5% கூட வாங்க முடியல?
விஜய் ரசிகர்கள் ஒரு இன்னைக்கு இருந்த கூட்டத்தில் நீங்கள் நாகப்பட்டினத்தில் பேசின இடத்துல அதிகபட்சம் 10,000 பேர் இருப்பாங்களா? உங்களுடைய காலத்தில் 15,000 பேர் இருப்பாங்களா? 15,000 பேர் இருப்பாங்களா? நாகப்பட்டினம் மொத்த தொகுதிக்கும் 15,000 பேர் ஓட்டு போட்டால் எப்படி ஜெயிக்க முடியும்? 15,000 பேர் இருக்காங்க. நீங்கள் வர்ற அத்தனை பேரும் டிவிக்கே தான் ஓட்டு போடுறான். இந்த 15,000 பேர் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? என்ன கால்குலேஷன் இது? கூட்டத்தை பார்த்தா கூட்டம் ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர் நாகப்பட்டினம் மாதிரியான ஒரு அர்பன் ஏரியாவுக்கு போகிறப்ப மக்கள் எதர்ச்சியாக பார்க்க தான் செய்வாங்க. இல்லைங்க, இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருனாங்க சார், அவர் அந்த மாதிரி மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கிறது தான் ஆளும் கட்சியினுடைய சூழ்ச்சியாக இருக்குது. யார் உங்களுக்கு நான் வந்து மக்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய எழுச்சி உருவாயிடும், இன்னைக்கு அதை தடுக்கிறீங்க அப்படின்றாரு. கோர்ட்டுக்கு போனீங்க, கோர்ட் உங்களை என்னென்ன கேட்டுச்சு? அது யார் பொறுப்புன்னு கேட்டு கோர்ட்டே சில ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது உங்களை. அவரை கேட்குற ஆர்எஸ்எஸ் வந்தால் நீங்கள் தடுப்பீங்களா? பிஜேபி வந்தால் பெர்மிஷன் கொடுப்பீங்களா? எல்லா இப்போ ஆர்எஸ்எஸ் இல்லை, பிஜேபி இல்லை, திக இல்லை, திராவிடர் கழகம், நாம் தமிழர் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்களே. யாருக்குமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற சேட்டை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டொப்பு மயக்கம் போட்டு விழுகிறாங்க, மரத்து மேலே நிற்கிறாங்க, அந்த பேனர் மேலே நிற்கிறாங்க. இது பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? நானே 3 நிமிஷம் தான் பேசுகிறேன், அவரை கலாச்சிக்கிறாரு. அதுக்கு கூட பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்போ கோர்ட்டே கேட்குதே. இப்போ நீங்கள் கோர்ட்டே வந்து உங்களுக்கு நிறையா ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க, பொது சொத்தை சேதப்படுத்திட்டு யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க. நீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்குறாரு, திமுகவை கேட்குது. அப்போ உங்கள் பக்குவப்படாத ரசிகர் கூட்டத்தை வச்சுட்டு ஒரு இடத்துல கூடுறப்ப எதுவும் அசம்பாவியம் நடந்துடக்கூடாது, அவங்களுக்கும் நடந்துடக்கூடாது, பொதுமக்களுக்கும் நடந்துடக்கூடாது. அப்போ சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அதையும் மீறி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து எந்த விக்கிரவாணி மாநாடு நடத்துனீங்க, மதுரையில் மாநாடு நடத்துனீங்க, தொடர்ந்து வாரம் போகிறீங்க, சில கட்டுப்பாடோட உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகளுக்கு பெருசாக கட்டுப்பாடு இல்லை. அவங்க ஒரு ஆர்கனைசராக இருக்கிறாங்க, கூட்டம் சேர்ந்து கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த கூட்டம் சேர்ந்தாலும் கலையிறதில்ல, புது சொத்தை சேதப்படுத்துறீங்க, மரத்து மேலே ஏறிடுறீங்க, கயிறு மேலே ஏறிடுறீங்க, கம்பி மேலே ஏறிடுறீங்க. நீங்களே சொல்கிறீங்க பவரை கட் பண்ணுங்க அன்றைக்கி அப்படின்னு. அப்போ ஒன்றுமும் ஒழுங்குபடுத்தாத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ அவர்களையும் பாதுகாக்கணும், பொதுமக்களையும் பாதுகாக்கிறதுக்காக சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அதேமாதிரி அரசாங்கத்தை மீறி நீங்கள் நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்துக்கு போய் தானே உங்களுக்கு அவ்வளோ கொடுத்து அமைச்சிருக்காங்க. நீதிபதிகளே அவங்கள்ட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு உப்பு செப்பு இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி டெய்லி போங்க. உங்களை யார் வேணும்னா டெய்லி போங்க சொல்லுங்க பார்ப்போம். போன வாரம் சனிக்கிழமை இருக்கும், இந்த வாரம் சனிக்கிழமைக்கு கூட்டம் கம்மி, ஈஸியாக வந்துட்டார்ல. அப்போ ஏன் இவ்வளோ டெய்லி போனாலும் பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்கள தான் நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, எங்கே எப்போ வந்தீங்கன்னு கேட்போம். அதே ஊரில் இருக்கணும் டெய்லி கேட்க மாட்டோம். இதே மாதிரி டெய்லி பிரச்சாரத்துக்கு விஜய் போனார்னா அந்த தெருவில் விஜய் பேசிட்டு இருப்பான்னு போயிட்டே இருப்பான். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணுறது தான் விஜய் வந்து சனிக்கிழமை வச்சுருக்காரு. நான் சனிக்கிழமை வரேன்னு அது விமர்சனம் பண்ணுறாங்க. சனிக்கிழமை தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து அது இன்னும் ஃப்ரீயாக இருப்பாங்களே. அதெல்லாம் ஒரு வாதமா அது? அப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை சனிக்கிழமை மட்டும் தான் வெளியே வருவாரா? நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டாரு, நாகப்பட்டினத்தில் ஒரு பிரச்சனை, திருவாரூரில் ஒரு பிரச்சனை, திருச்சியில் ஒரு பிரச்சனை, நைட்டு திடீர்னு அந்த இடத்துக்கு போய் களத்தில் போய் நிற்கணும், சனிக்கிழமை தான் வருவேன் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாரா? இது எந்த அரசியல்? இது எந்த அரசியல் கட்சி தலைவருமே இது வரைக்கும் இந்தியாவிலே பண்ணது இல்லையே. மக்களோடு இருந்து மக்கள் பிரச்சனையை பேசி மக்கள் போராட்டத்தில் இருந்து அங்கிருந்து தான் தலைவர்கள் உருவாகிருக்கிறது வரலாறு. இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் வரலாறு. மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர் களத்திலிருந்து தான் அப்படியே தலைவராக உருவாகியிருக்காங்க. அண்ணாவிலிருந்து, எம்ஜிஆர்லேருந்து, கலைஞர்லேருந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அண்ணாவிலிருந்து உருவானவர் தான் எல்லாமே. அப்போ அந்த இந்தியா முழுவதுக்கும் உள்ள ஒரு அடிப்படை பேஸ் என்னென்னா, மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறவர் தான் தலைவராக மாறுவாங்க, மக்களோடு இருக்கிறவர் தான் தலைவராக வருவாங்க, மக்களிலிருந்து ஒரு தலைவராக வருவார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திரையிலிருந்து நேரடியாக கோட்டைக்கு போயிடணும்னு நினைக்கிறாரு. அது அவருடைய அரசியல் வந்து எந்த அளவுக்கு போக போகுதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். பரபரப்பான இந்த சூழலில் அரங்கத்திற்கு வந்திருந்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.